ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரியன் கிளாஸ் ஸ்கின் ரெஜுனேஷன் ஃபேஷியல் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பிபி ஆர்கனோ ப்ரொஃபஷ்னல் கேர். நம்ம இந்த கிட்ட வச்சு கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபேஷியலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலோட நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொரியன் கிளாஸ் ஸ்கின் ரெஜுனேஷன் ஃபேஷியல் கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைட்லேயே உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருமே இருக்கும். ஸ்டெப் 1னா என்ன, ஸ்டெப் 2னா என்ன, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 6 முடியவே இதனுடைய எப்படி நம்ம பண்ணுறது மசாஜ், எவ்வளோ டைமிங் பண்ணுறது அப்படிங்கிறது முடிய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோடவே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளென்சர். ஸோ இந்த கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டபுள் கிளென்சர் தான் ஃபேஸை பொறுத்தளவு ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்த உடனே வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணணும். நம்ம இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலம் இல்லையா? ஸோ அந்த வெய்ய காலத்தில் இருக்கிற நிறைய டர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின்னில் ஃபார்ம் ஆகிடும். அதை எல்லாமே எடுக்கிறதுக்கு டபுள் ஸ்கின் கிளென்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ஃபாலியேட். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலிஷிங் ஜெல்லு. பாலிஷிங் ஜெல்லு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரமும் வந்து ஷைன் சீரம் தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது தான் அவங்க சிட்டிங் டூரேஷனில் வந்து கிடைக்கும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஷைனிங், இந்த லுக்கிங் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே கிடைக்காது. நீங்கள் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது தான் ஸோ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மசாஜ் க்ரீம் இருக்கும். 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜெல் மாஸ்க். ஸோ இதில் வந்து ஜெல் மாஸ்க் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எப்படி மசாஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து பார்க்கலாம். வந்து நம்ம கிளென்சர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கோம் பாருங்கள். அந்த டபுள் கிளென்சர் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கோம் அப்படி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்டு ஸ்கின்னுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸு, ஸோ அதாவது செராமைட்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எஃப்டிஏ கிரேடு உள்ள ஒரு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த கிட்டு ஃபுல்லாகவே உருவாகியிருக்கு. இப்போ டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுனால ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்போ சொல்கிறேன். நம்ம ஸ்டெப் பை கிளென்சர் பொறுத்தளவு நம்ம கையால் தான் வந்து மசாஜ் பண்ணணும். இதுக்கு வந்து எந்த ஒரு மிஷினுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? கொரியன் கிளாஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னோட மீள்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? எலாஸ்டிசிட்டி, அது சுருங்கியும் விரியும் தன்மையை வந்து உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து ஃபேஷியல் கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸு, ரேச்சஸ்ஸு, ஸோ இதனுடைய மார்க்கெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மார்க்ஸ் எல்லாம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ரெக்கவரி பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். அதுமாரி ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுற தன்மையை தான் வந்து இந்த கொரியன் ஃபேஷியல் கிட் வந்து கொடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சர் வந்து ஆல்ரெடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். கிளென்சரோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்கின் வந்து ஓவராக அழுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் போட்டிருக்கோம். ஸோ அந்த மேக்கப்போட டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஆயில் அதிகமாக ஃபேஸில் வந்து சொட் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ அந்த ஆயிலையும் வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு டபுள் கிளென்சர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொரியன் கிட்டில் வந்து நாங்கள் டபுள் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து கொரியன் ஃபேஷியல் கிட்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குங்கிறத பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். பட் இது ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக ஒரு சிலவங்களுக்கு நம்ம எடுக்கும்போது ஸ்கின்னு வந்து ஒரு 1 வீக் வந்து டேர்ன் ஆகி தான் திரும்ப ரீகலர் வந்து கொடுக்கும். ஏன்னா பிக்மெண்டேஷன், ஸ்கின் டேனு ப்ளஸ் வந்து ஸ்கின் ரஃப்பு, ஸோ இந்த மாதிரி பிளாக் மார்க்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க அது உள்ளே ஃபுல்லாகவே வந்து ட்ரீட் பண்ணும். ஏன்னா இது வந்து செகண்ட் லேயரில் தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து. அப்போது நம்ம பண்ணுற மசாஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஸ்கின் உள்ளே தான் வந்து போயிட்டு திரும்ப மேலே வரும்போது ஸ்கின்னை டேன் ஆக்கி தான் உங்களுக்கு கலர் கொடுக்கும். பட் 2 சிட்டிங்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 2 சிட்டிங்ஸ் ஒரு சிலவங்களுக்கு எடுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்லேயே ரெக்கவரி ஆகலாம். ஸோ அவங்கவுங்க ஸ்கின்னை பொறுத்து இந்த
ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணலாம். பட் 8 சிட்டிங்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணும்போது ஆக்சுவலி அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க்லாம் இருந்தது அப்படின்னாக்கா ரெக்கவர் ஆகும். இப்போ டபுள் கிளென்சர் வந்து நம்ம கண்டினியூவாக எத்தனை நிமிஷம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 to 5 மினிட்ஸ் முடிய நம்ம மசாஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வைப் பண்ணி நம்ம எடுத்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்பாலியேட் வந்து எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்பாலியேட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கம்மியாக தான் எடுக்கணும். பாருங்க ஒரு ஸ்கின்னுக்கே டோட்டலாகவே ஸோ இவ்வளோ போதும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிராம் கூட இருக்காது ஆக்சுவலி. இது நீங்கள் 3 கிராம் அளவு எடுத்தாலே ஒரு ஃபேஸ்க்கு வந்து கண்டிப்பாக போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு எக்ஸ்பாலியேட்டர் தான். ஸ்கின்னு வந்து டேமேஜ்லாம் பண்ணாது. இந்த எக்ஸ்பாலியேட் பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் ஓகேவா, ஆன்டி ஏஜிங்லாம் சரி பண்ணுற தன்மை வந்து இந்த எக்ஸ்பாலியேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் ஆக்கி கொடுக்கும். ரெண்டாவது பிளாக்கர்ஸ் ஒயிட்டர்ஸை வந்து நம்ம மசாஜ் பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஸோ க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாக்கர்ஸ் ஒயிட்டர்ஸ் வந்து நல்லாவே ஸோ ரிமூவ் ஆகிருக்கும். ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஓப்பன் போர்ஸை வந்து என்ன பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணி ஸோ நல்லா கிளியராக ஓப்பன் போர்ஸில் இருக்கிற டர்ட்டெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிளியராக வெளியில் வர வைக்கும். ஸோ இந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டைமிங் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 to 5 மினிட்ஸ் முடிய நீங்கள் தாராளமாக மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஓகே நான் மிஷின்லலாம் பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ்பெஷலி வந்து கொரியன் கிளாஸ் ஸ்கின்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மிஷினரியில் கையில் பண்ணுறதோட ஸோ மிஷினில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஆர்கனோங்கிற அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரா ஃபேஷியலில் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் எடுக்கிற மாதிரி தான் ஸோ பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து கையால் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹைட்ரா மிஷினில் இருக்கிற ஸ்க்ரப்பை வந்து தாராளமாக ஒரு 3 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொரியன் கிளாஸ் ஸ்கின்ல செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஹைட்ரா மிஷினில் இருக்கிற ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ரொம்ப மைல்டாக கொடுக்கணும். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவாங்க போல். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணிலாம் எடுப்பாங்க. பட் ஸ்கின்னுங்கிறது ஒரு பூவை போல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மிஷினோட ஹேண்டிலிங்கும் இருக்கணும். ஓகேவா, ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைட்ரா வந்து ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. டவுன்வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கை மசாஜ் வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக அப்வர்டில் எல்லா ஸ்ட்ரோக்கும் கொடுக்குறோமோ ஸோ அதே மாதிரி தான் மிஷினோட மசாஜும் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக நல்லா இருக்கும், சாகிங் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம கையில் பண்ணுற மசாஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் லேயர் அதாவது பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் லேயரில் தான் ஒர்க் ஆகுது இல்லையா. அப்போ எபிடெர்மிஸ் லேயருக்கே நம்ம அப்போர்டில் தான் மசாஜ் கொடுக்கும்போது இது வந்து டெர்மிஸ் லேயரில் தான் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறோம். அப்போ டெர்மிஸ் லேயருக்கு வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்பர் ஹேண்டிலிங்காக ஒரு மிஷினை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ ஸ்க்ரப் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப்பருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தேர்ட் ஸ்டெப்பு அதாவது பாலிஷிங் ஜெல் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய மசாஜ், இதனுடைய மசாஜ் பார்த்தீங்கன்னாக்கா 5 to 7 மினிட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் ஹேண்டுனால மசாஜ் வந்து கொடுக்கலாம். இந்த ஜெல்லோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விசிபிளாக ஸ்மூத்தராகவும் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரையும் அழகாக கொண்டு வர தன்மை வந்து இந்த ஜெல்லுக்கு இருக்குது. நம்ம ரொட்டீனாக ஸோ எதுவுமே வந்து ஒரு சிட்டிங்ஸ் பண்ணிட்டாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸில் வந்து அவங்க கேட்குற கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டிலேருந்து நல்லாவே கிடைக்கும். பட் ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக போக போக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து கம்பல்சரி கிடைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து கையாலேயே நம்ம மசாஜ் வந்து கொடுத்துர்லாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைட்ராவில் இருக்கிற அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மிஷினில் இருக்கிற அல்ட்ராசவுண்ட் தான் கொடுக்குறோம். ஸோ அல்ட்ராசவுண்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல்ட்ராசவுண்டில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜெல்லு அப்படி இல்லைனாக்கா சீரம். ஸோ இது ரெண்டை தவிர நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்டில் வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. உள்ள நம்ம ஜெல்லில் போட்டு இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு ஹைலரானிக் ஆசிட் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து உள்ள நல்லா இன்செர்ட் பண்ற தன்மை வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் மிஷினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது ஸ்கின்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம யூஸ் பண்ற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸை நல்லா உள்ள வந்து பெனட்ரேட் பண்ற தன்மை வந்து அந்த அல்ட்ராசவுண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது நம்ம தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு சிலவங்க வெறும் மிஷினே லைஃபுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 15 நிமிஷமாவது கொடுப்பாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் வந்து ஓவர் டச் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு டூல்ஸுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி டச்சிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த மீடியமா ஒரு பேனாவை எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி இந்த அளவுக்கு பிடிச்சி எழுதுனாதான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது அதே போல தான் ஒவ்வொரு டூல்ஸோட நம்ம ப்ரெஸ் பண்ணுற தன்மையும் வந்து அவங்க ஃபேஸை வந்து இரிட்டேட் பண்ணாமல் ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4th ஸ்டெப் வந்து க்ளோ ஷைன் சீரம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீரம் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சும்மா நம்ம கம்மியாக யூஸ்வலாக நம்ம எவ்வளோ எடுப்போம் ஒரு ஒரு 10 டிராப்ஸ்குள்ளே தான் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு எடுத்தால் கண்டிப்பாக போதும். இது வந்து பம்பிங் டைப்பில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த சீரத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவதுக்காக தான் சீரமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னாலே வந்து ஒரு கிளாஸியான லுக் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு எடுக்கும்போது தான் கிடைக்கும். எனக்கு ஒரு சிட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து எடுக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த சீரம் வந்து நல்லா உள்ள வந்து இன்செர்ட் ஆகணும். ஒரு கையாலே ஒரு மசாஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே அல்ட்ரா சவுண்டை வச்சு நீங்கள் உள்ள வந்து சீரத்தை வந்து இன்செர்ட் தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? ஜெல்லுக்கு அடுத்தது ஒரு சீரம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொரியன் கிளாஸ் ஸ்கின்னை பொறுத்த அளவு வந்து அந்த ஷைனிங் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஒரு நாள் ஆக ஆக அந்த ஷைனிங் வந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ சீரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேப்பிங் டைப்லேயும் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஜென்டில்டு மசாஜ் கொடுக்கலாம். அல்ட்ரா சவுண்டால் கொடுக்கலாம், ஹேண்ட்ஸ் கையாலையும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? பட் மிஷினால் சீரம் வந்து இன்செர்ட் பண்ணும்போது நல்லாவே உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரம் வந்து எத்தனை நிமிஷம் கொடுக்கலாம்னா குறைஞ்சது ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ சீரம் அல்ட்ரா சவுண்டில் ஒரு ஹீட் கிடைக்கும் இல்லையா? அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவதுக்கு வழிவகுறதுக்கு தான் இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5th ஸ்டெப் வந்து க்ளோ ஷைன் மசாஜ் க்ரீம் தான் பண்ண போகிறோம். நம்ம சீரம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மசாஜ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சீரத்தை வந்து வைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனோட மேலேயே போடுங்க. ஏன்னா சீரத்தில் வந்து ஸோ நான் ஹைலரானிக் ஆசிடு, குளுத்தாத்தைன், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட் உள்ள ஸோ ஒரு நல்ல சீரம் இது வந்து. அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மேலேயே வந்து நம்ம மசாஜ் க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து இன்னும் ஹெவியாகவும் இருக்கும். மசாஜ் க்ரீமோட சீரத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் விட்டமின்ஸும் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மசாஜ் க்ரீமும் வந்து நம்ம கம்மியாக தான் எடுக்கும். வந்து உங்களுக்கு 3 to 4 கிராம் அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுவே போதும் அவங்க ஃபேஸ்க்கு வந்து. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகேவா? கம்பல்சரி வந்து சீரம் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ண கூடாது. இந்த கொரியன் மசாஜ் க்ரீமால் என்னென்ன ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து கலரிங் தன்மை. ஸோ நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரிங் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி, விட்டமின் B3லாம் இருக்குது இல்லையா? ஸோ நியாசினமைடு, ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற ஒரு இன்க்ரீடியன்ஸு தான். கோஜிக் ஆசிடும் வந்து இதில் இருக்கிறதுனால ஸ்கின் கலருக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைசர் வந்து தேவையான மாய்ஸ்சரைசரையும் உங்களுக்கு கொடுக்கும். டீஹைட்ரேட்டிங்காக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹேண்ட் மசாஜ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொடுங்க. ஸோ எவ்வளோ மெஷினரி வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணாலும் ஹேண்ட் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் மசாஜ் கொடுக்காம வெறும் மிஷினையே நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கனாலும் அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது. 5 மினிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து
ஹைட்ரா மிஷினில் இருக்கிற ஹோல்டு ஹேமர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹோல்டு ஹேமரும் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக 5 to 7 மினிட்ஸ் முடியவே நம்ம மசாஜ் கொடுக்கலாம். டோட்டலாக வந்து ஒரு 12 மினிட்ஸ் வர அளவுக்கு நம்ம மசாஜ் க்ரீம் வந்து மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம மசாஜ் க்ரீமில் போட்டிருக்கிற ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஸோ ஒரு கிட்டுன்னா பார்த்தீங்க அப்படின்னாக்கா செராமைட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸும் ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஒரு 12 மினிட்ஸ் ஒரு 10 to 12 மினிட்ஸ் மசாஜ் பண்ணும்போது தான் உள்ளே ஃபுல்லாகவே வந்து இன்செட் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்டு கம்மரை வச்சு எப்படி மசாஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹோல்டு கம்மர் வச்சு மசாஜ் கொடுக்குறோம். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் முடிய கம்பல்சரி கொடுங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் கூல் மாதிரி ஃபேஸில் வச்சாலே வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரா மிஷினோட வேலையே என்னன்னு சொல்லுவோம் வந்து ஓகேவா, எக்ஸ்ஃபாலியேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது 2 வேலையுமே சரியாக பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஹைட்ரா மிஷினுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் கொரியன் கிளாஸ் ஸ்கின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா டாக்டர் பென் இருந்தால் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஹைட்ராவிலையும் கொரியன் ஃபேஷியல் கிட் வந்து தாராளமாக பண்ணலாம். பட் ஹேண்ட்லேயும் பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ஹேண்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம கை மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி எபிடெர்மிஸ் லேயர் முடிய தான் பண்ண முடியும். பட் மிஷினரி பண்ணும்போது டெர்மிஸ் லேயர் முடிய நம்ம மசாஜ் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், ரேச்சஸ், ஸோ இதனுடைய டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது நம்ம ஃபேஸில் இருக்குது அப்படின்னாக்கா டோட்டலாக ஸ்கின்னோட டேமேஜை வந்து சரி பண்ணுற தன்மை வந்து செகண்ட் லேயர் போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஓகே, ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு ஜென்டில்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஸோ இதை வைப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஜெல் மாஸ்க் தான் நம்ம இப்போ வந்து போட்டுட்ருக்கோம். இந்த ஜெல் மாஸ்க் வந்து ஸ்கின்னுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா டைட் பண்ணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வைப் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒரு அனைத்து ஃபேஷியல் கிட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைட்டன் பேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே ஹேண்ட் மசாஜோ மிஷின் மசாஜோ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபைனலாக ஸ்கின்னை வந்து ஒரு ஹோப்பாக நல்லா டைட்டனாக அந்த மசாஜ் எல்லாம் ஈவனாக பண்ணி கொண்டு வரது வந்து ஃபைனலாக பேக்கு தான். ஸோ இந்த கொரியன் ஃபேஷியல் கிட்டில் வந்து நாங்கள் ஜெல்லு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக செக் பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல் வந்து ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ஷைனிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு அவங்கள நம்ம அனுப்பிச்சிட வேண்டியது தான். இவங்க ஹோம் கேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ஸ் உள்ள டே க்ரீம், நைட் க்ரீம், ஸோ சீரம் அந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 நாளாவது கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் லோஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ் வந்து கம்பல்சரி அவங்க வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் தான் வந்து அப்ளை பண்ணணும். அது லோஷனாகவும் இருக்கலாம், பட் க்ரீமாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ரிசல்ட் இந்த ஃபேஷியலுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கொரியன் கிளாஸ் ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே ஸோ இந்த லாஸ்ட் சொல்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேவா, இந்த ஃபேஷியலில் வந்து ஸோ இப்போ இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஸோ யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ 50% வந்து ஆஃபரில் உங்களுக்கு அந்த ஃபேஷியல் கிட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூபாய் 350 மதிப்பு உள்ள ஸ்கின் டோனரும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.